மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் த்ரிஷா அவர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்க பப்ளிக்காக 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கான கமெண்ட்ஸு ரசிகர்கள் மத்தியிலிருந்து ஏற்பட்ட கேள்விகள் இது எல்லாமே போய் விஜய் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, விஜய் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது நம்ம ரசிகர்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு, அடுத்ததாக என்ன முடிவு எடுக்க போறாரு சார் அவர்? இப்போது விஜய் த்ரிஷாவுடைய இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே கடந்து வந்தாச்சு. நிறைய பேர் எல்லா பேரும் பார்த்துருப்பாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் வந்தது. நம்ம பேசுகிறதையும் நம்ம நேரில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போது அந்த ரசிகர்களுக்கு வந்து நான் ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்கலான்னு விருப்பப்படுறேன். ஒன்று, இந்த சம்பவம் விஜய் த்ரிஷா பார்த்த அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாள் கிராஸ் ஆகிடுச்சு. இதிலிருந்து ரசிகர்கள் கடந்து வந்துட்டிங்களா? ரெண்டாவதா, இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் கடந்து வர முயற்சி பண்ணுறீங்களா? இல்லைன்னா ஒரு மூன்றாவதாக, விஜய் இதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால் நாங்கள் கடந்து வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. நான் நேற்று போட்ட வீடியோவுக்கே நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறையா வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் சார் எங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னதை நம்ம பார்த்தோம். இது எல்லா பேருமே பார்த்ததான் ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ நமக்கு. ஏன்னா அவர்களுடைய குரலாக தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. இப்போது இந்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக நெகட்டிவாக சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. பட் அது ஒரு புறம் இருக்கட்டும், பேசுகிறேன். கொஞ்சம் பாசிட்டிவாக அவளுக்குள்ளே ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து இவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற அந்த விஜயுடைய இறுதி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படம், அது சம்மந்தமான சில செய்திகள்லாம் வந்தது நமக்கு. அதுலேருந்து இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வரக்கூடிய 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி அந்த படம் பார்க்குறாங்க. அது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தகவல் ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ இவர்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போது அவர்களுடைய டாக்ஸிக் படம் வந்து 19 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் கூட 19 ரிலீஸ் ஆகலை. அதை தள்ளி வைக்கிறாங்க. இப்போ டோட்டலாக ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படத்துக்குள்ளே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்போ பதில் வரும்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து ரிவைசிங் கமிட்டிலேருந்து அவர்களுக்கு வந்தது. இப்போ உடனே விஜய்க்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு அவர் நீங்கள் வேண்டிய வேலையில் நீங்கள் பார்த்துட்ருங்க, தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு வந்து இந்த தொடர்புகளுக்கு நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வினோத்தை கூப்பிட்டு கேவின் ப்ரொடக்ஷன்ஸு வினோத்தை வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. இப்போ 9ஆம் தேதி அன்னைக்கு ரிவைசிங் கமிட்டியில் இந்த படம் பார்க்கும்போது எப்போ காலையிலையா மதியானமாங்கிறது இன்னும் தகவல் வரல. பட் இவர்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே சென்னை சென்சார் ஆஃபீஸர்ஸ் பார்த்து ஒரு 27 கட்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த கட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ மும்பையில் பார்க்கக்கூடிய சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் பிக்சர் பார்ப்பாங்க. இந்த கட்டோட பார்க்க மாட்டாங்க, ஃபுல் பிக்சர் பார்க்குறாங்க. இப்போ அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இதனுடைய விளக்கங்கள் கேட்டால் நம்ம விளக்கம் கொடுக்குறதுக்கு இவங்க ரெடியாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வினோத்தோட டிஸ்கஷன் பண்ணி அப்போ இது இந்த கதைக்கு எங்களுக்கு தேவை, இங்கே கொடுத்துட்டாங்க, சரி ஓகே நம்ம எல்லாம் கட்ஸ் கொடுக்கும்போது ரிவைசிங் போகிறதுனால இது எங்களுக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு டீட்டெயிலாக விளக்கங்கள் கொடுத்து, ஒருவேளை அவர்கள் வேறு ஏதாவது கட்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கும் சில விளக்கங்கள் கொடுத்துட்டு, இது மேக்ஸிமம் கட்ஸு நிறைய வராத அளவுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டு சர்டிஃபிகேட் யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடுகளை இங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வினோத்தும் கேவின் நிறுவனம் சேர்ந்து இந்த வினோத் அவர்களோட இந்த விஜய் கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது, ஓகே வினோத் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க, அது சீக்கிரமே கொஞ்சம் சர்டிஃபிகேட் வரது மாதிரி நீங்கள், ஏன்னா 9ஆம் தேதி படம் மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியாக இருக்குது, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறேன், நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக அந்த தேர்தல் தேதி எப்போ வரும்னு தெரியல, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணுற வேலைகள் ஏற்பாடு பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது விஜய் தரப்பில் சொல்லும் போது, கேவின் ப்ரொடக்ஷன் வினோத் வந்து சார் சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைச்சாலுமே மறுநாளோ இல்லை ஒரு 2 நாளே படத்தை ரிலீஸ் பண்ணுறது வேலைகள் எல்லாமே பேசி வச்சுருக்கோம் சார். ஸோ தமிழ்நாடு தியேட்டர்கள்லேருந்து அந்த ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் வாங்கினது எல்லாத்தையும் பேசி வச்சுட்டோம். இப்போ இந்த தகவல் அவர்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, அவர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற தகவல் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தான் பாருங்கன்னு சொல்லிட்டார் விஜய். இப்போது 9ஆம் தேதி பார்க்கும்போது அதிலிருந்து மிஞ்சி போனால் இவர்களும் கூட போய் உட்காந்து இது எக்ஸ்ப்ளனேஷன், ஏன்னா அன்றைக்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, இது கட்ஸ் வேணும் மீட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 9 ரீல் வந்து அவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரீலுமே 20 மினிட்ஸ் டியூரேஷன் உள்ளது. அப்போது அந்த டைமிங்கு இந்த இடத்துல இது செகண்ட்ஸில் கட்ஸு மியூட்டுன்னு சொல்லும்போது இவர்கள் வந்து மேக்ஸிமம் வினோத் சார்பாக வந்து 9 கொடுக்கப்பட்டால் ஒரு 10-11 சப்மிட் பண்ணிடுவாங்க.
அப்போ 10 11 கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 11 12க்குள்ளே அவர்கள் வந்து என்னென்ன கொடுத்தோமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி ஸோ மீண்டும் இந்த படத்தை பார்ப்பார் வருது ஃபுல் பிக்சரை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 14 15க்குள்ளே சர்டிஃபிகேட் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த 15க்குள்ளே கிடைச்சிட்டால் எனக்கு வந்து தகவல் பிரகாரமே பார்த்தீங்கன்னா ஒரு 17 அந்த ரேஞ்சுகளோட ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பிட்வீன் கேப்பில் தேர்தல் தேதி இந்த டேட்லேன்னு அவர் சொல்கிறத வாய்ப்புகள் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது செகண்ட் வீக்கில் வர மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் வீக் வந்ததுனால் எப்படிங்கிறத பொறுத்து தான், ஏன்னா சர்டிஃபிகேட் வரணும் இந்த டேட்டு பொறுத்து. இல்லை ஒருவேளை இந்த மார்ச் எண்டு தான் தேர்தல் தேதி அவங்க வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் வீக் ஓப்பனிங்லேயே ஜனநாயகன் படம் மக்கள் பார்வைக்கு போயிடும். ஏன்னா இந்த படத்தினுடைய அம்சம் இது தேர்தலுக்கு முன்பாக வந்தால் சிறப்பாக இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு தெரிந்த ஒரு 15 17 தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். தேர்தல் தேதியை பொறுத்து இதனுடைய ரிலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை செகண்ட் வீக்கே தேர்தல் சொல்லிட்டாங்கன்னா தேதியை எல்லாம் ரெடி பண்ணி எலெக்ஷனுக்கு பிறகு தான் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு நல்ல செய்தி வந்தது, பார்ப்போம் இது வந்து எப்படி அவருடைய மூவ்மெண்ட் இருக்குது, அதை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இப்போது இதில் இன்னொரு சிறப்பு ஒரு செய்தி என்ன இருக்குன்னா, இப்போது 17 18 அதாவது இந்த சர்டிஃபிகேட் தரான்னு வச்சுங்களேன், தேர்தல் தேதி ஒரு 27 28 தேதியில் அவங்க வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒரு 10 நாள் இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த 10 நாளைக்குள்ள படம் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ரீச் ஆனாலே போதும், ஒரு 1000 1100 தேட்டர் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, கலெக்ஷன் தாறுமாறாக எகிரி வந்துடும் நமக்குன்றது ஒரு பக்கம் அது ஒன்று பேசிகிட்டு இருக்கு. இதற்கு பிறகு ஓவராலாக அது வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகும்போது 10 நாளைக்கு பிறகு வேணும்னா இந்த படத்தை திரும்பி எடுக்கிற வாய்ப்புகள் வந்தால் கூட மற்ற ரிலீஸ் ஆன எல்லா சென்டர்லையுமே படம் ஓடும். அப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் தாறுமாறாக வரும். உங்களுக்கு இங்கே தான் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு ஒரு செய்தி வேறு வருது. ஒருவேளை முன்னாடியே தேர்தல் தேதியை சொல்லிட்டாங்கன்னா கூட சர்டிஃபிகேட் வந்துட்டா இங்கே ரிலீஸ் பண்ண முடியான்ற வந்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதை தவிர அதர் ஸ்டேட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வேர்ல்டு வைடு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இது சம்மந்தமாக விஜய் கிட்ட 2 ஆப்ஷனில் கேவியனும் வினோத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. சார் இந்த தேதி வந்து அறிவிப்பு பொறுத்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் சார்ண்ணா, நீங்கள் 10 நாள் ஓடுனாலே போதுங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆனால் போதும், இந்த படம் அது கவலையப்படாதீங்க, தமிழ்நாட்டில் 10 நாள் ஓடினா கூட போதும்னு விஜய் தரப்பில் சொல்லிட்டார் அவர். 10 நாளில் கொண்டு போய் சேர்த்துடலாம், எல்லா இடக்கும் மக்கள் பார்வை கொண்டு போயிடுவான், 10 நாள் கலெக்ஷனே போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறேன். மற்ற ஸ்டேட் மற்ற நாடுகள்லாம் அது தனி ஒரு கலெக்ஷன், அது தனியாக போயிட்டு அங்கே எடுக்க முடியாது, அங்கே எடுக்க மாட்டாங்க, எடுக்க வாய்ப்புகள் இல்லை, நமக்கு இங்கே தான் டார்கெட். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கேரளா ஆந்திரான்னு போய் பெங்களூர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் இந்த சூழ்நிலைக்கு இங்கே மட்டும்தான் அது வந்து இது 10 நாள் ஓடினா போதும் எடுத்துடணுங்கிற ஒரு சூழ்நிலை வரதுன வாய்ப்புகள் இருக்குது. அதில் 2 3 ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி போகலாங்கிறத வச்சு இந்த சர்டிஃபிகேட் வர்ற தேதியும் தேர்தல் தேதி அறிவிப்பும் பொறுத்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க, என்ன நல்லா கட் பண்ணுறாங்க, என்ன நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கிற அப்டேட்டை நீங்களே. நமக்கு 9ஆம் தேதி வந்து ஆஃப்டர்நூன் 12க்கு மேலே பார்க்க போகிறதாகவும் ஒரு செய்தி இருக்குது. பார்த்தோன்னா ஒரு 5 மணிக்குள்ள தகவல் வந்து அதை வினோத்துக்கிட்ட சொல்லிடுவோம் என்னென்ன கட்ஸுன்னு. 10ஆம் தேதிலாம் நமக்கு வந்து என்னென்ன அவர்கள் கட்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மீட் பண்ணுறாங்க, எவ்வளோ நிமிஷம் கட்டாக போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்துடும். வருமானம் 10ஆம் தேதி கூட நம்ம வீடியோ நம்ம நேரில் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், ஜனநாயகன் குறித்து ஒரு பாசிட்டிவான நோட் ஒன்று வந்துருக்கு. எஸ் சார், நல்ல செய்தி அது வந்தது, நம்ம நேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லியிருக்கேன் சார். ஜனநாயகன் குறித்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொல்லிட்டீங்க. இப்போ திரும்ப அதே நியூஸுக்கே வரேன். நடிகர் விஜய் அவர்கள் இது மாதிரியான நிறைய எதிர்வினைகள்லாம் வந்திருக்கு, ரசிகர்கள்கிட்ட இருந்தே வந்திருக்கு. அவர் கூட அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் கூட இதை பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, மன வருத்தத்தோடலாம் சொல்கிறாங்க. உண்மையா சார்? அதாவதுங்க, கோட் படத்தில் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்தது பிகில் படம் பண்ணாங்க, விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் த்ரிஷாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ப்ரொடியூசருடைய சன்னுக்கு ஒரு ரிசப்ஷனுங்கும் போது எல்லா நடிகர்களுக்குமே வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரையுமே கண்டிப்பாக அவசியம் வந்துருங்கன்ற ஒரு அழைப்பு ஒன்று நேரடியாக போய் பார்த்தே கொடுத்துருக்காங்க. அதில் விஜய்க்கும் கொடுக்கப்பட்டது ஒன்று இருக்குது, இது த்ரிஷாவும் கொடுக்கப்பட்டது இருக்குது, மற்ற ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பெரிய அதாவது என்ன சொல்ல பிஸ்னஸ் மேன், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்சியர் வேறு அவங்க. ஸோ அது சம்மந்தமான தொழில் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட்டு அந்த சமயத்தில் வந்து விஜய் வருவார்னு அவங்களுக்கு தெரியும், த்ரிஷா அவர்கள் வருவார்னு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அர்ச்சனா அவர்களுக்கும் த்ரிஷாவும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, 2 பேருக்குமே வேறு நல்ல நட்பு இருக்குது. இப்போ 7 பேர் வருவான்னு எதிர்பார்த்தது,
ஆனால் இதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மீடியாவை வந்து யாரும் இன்வைட் பண்ணலை அவங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அவர்களுக்கு கொடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான். அப்போ இந்த ரிசப்ஷனில் வரும் பார்த்தோம்னா சர்ப்ரைஸாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரே காரில் விஜயும் திரிஷா வந்து இறங்குனது தான் மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையாக ஆக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். ஏஜஸ் நிறுவனத்துக்கே ஒரு அதிர்ச்சி. ஆனால் இப்படி ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே காரில் ஒரே கலரில் பட்டு வேட்டி பட்டு சட்டையோட பட்டு சேரையோட ஒரு டைமண்ட் நெக்லஸ் வேறு போட்டிருந்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் கெட்ட பார்க்கும்போது எல்லாமே ஒரு அதிர்ச்சி தான். அந்த இடமே நீங்கள் திரும்பி வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக்காக தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி உள்ளே இறங்கி கேஷுவலாக பொக்கையோட விஜய் வராரு, பக்கத்தில் திரிஷா நடந்து வர்றாங்க. இது வந்து எதிர்பார்க்கல, பட் வந்தாச்சு. வீடியோவோட அந்த கில்லி படத்தோட சாங்கையும் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே தான் ஒரு சம்பவம் என்ன ஆரம்பிக்குதுன்னா, இந்த பக்கம் இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. அவங்க ரொம்ப ஹேப்பராக எல்லோரும் கை கொடுக்குறாங்க, பேசிட்டு ரிலீஸ் ஆகிட்டு விஜயும் திரிஷாவும் வந்துட்டாங்க. பட் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவிடுச்சு. எல்லாம் மீடியா, சோஷியல் மீடியாவிலையும் பரவி ஒவ்வொரு தொழிலும் தமிழ்நாடு பூரா இருக்குது. இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க சொல்லியிருக்காரு விஜய். அவர் எல்லாம் ஒரு பக்கம் போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த செய்தி வந்தோடனே, எப்போ ஒரு 4 நாளாக தான் சங்கீதா டைவர்ஸ் மேட்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நடிகை பேர் சொல்ல மாட்டேன், ஆனால் தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்லும்போது அந்த நடிகையுடைய விஜய் அவர்கள் ஒன்றா காரில் வந்து இறங்கி போகும்போது இப்படி தகவல் வந்துருச்சும் போது யாரும் முதல் நம்பலை. இல்லைப்பா இது ஏஐயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. மீடியா நம்பர்கள் நம்பலை சார். இதை எங்களுக்கே ஷாக்காக இருந்தது. அதில் பிறகு பார்த்தா அது ஒரிஜினல் பாது. இன்னும் அவர் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் தான் இந்த விஜயும் திரிஷா ஒன்றா வர்றதை வந்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணதே. எல்லாருக்கும் அதிர்ச்சி. ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கேள்வி மேலே கேள்வி வருது. இன்னும் அவங்க தலைவர் திரிஷாவோட வந்துட்டாங்க, அப்படி அண்ணன் வந்துட்டார் அப்படிங்கும்போது ஃபோன் மேலே ஃபோன் வருது. இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. உடனே அந்த நிர்வாகிகள், அது சம்மந்தப்பட்ட தொகுதியில் இருக்கிற பூராமே இங்கே பனையூருக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் ஆரம்பித்தா அவருடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி என்ன சார் வீடியோலாம் வந்துருச்சு பார்த்துட்டோம், அண்ணனும் தலைவரும் திரிஷா அவர்களும் ஒன்றா போகிற வந்துருச்சு, இங்கே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஒரு பரபரப்பாக விஷயம் போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒன்றா வர்றதை பார்க்கும்போது எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, நம்பவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி மேலே கேள்வி பார்த்தோம்னா ஏன் எல்லா சைட்லேருந்து ஃபோன் வந்துருச்சிங்க. அப்போது இவர்களுக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா விஜய் அவர்கள் கல்யாணத்துக்கு போகிறது தெரியும், ஆனால் இங்கே ஒரே காரில் விஜயும் திரிஷாவும் வர்றது யாருக்கும் தெரியாது. கூட க்ளோஸாக இருக்கிறவங்களே தெரியாது. கார் ஓட்டு போகிற டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே ஷாக்கு. அவர்களும் வீடியோ பார்த்துட்டு நாங்களும் பார்த்துட்டோம், தகவல் வருது, ஆனால் இது சம்மந்தமாக இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியல, தலைவர் வரட்டும் வந்தோன்னே பேசிக்கலாம். நீங்கள் இப்போ எதையுமே சம்மந்தமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. ஒருவேளை உங்கள் அந்த தொகுதியில் இருக்கலாம் மீடியா பீப்புள்ஸ் அதை கேட்டாங்கன்னா கூட தகவலை இப்போதைக்கு எதுவும் பேசாதே, கடந்து போயிருங்க. நம்ம தலைவர் வந்தோன்னே என்ன விஷயங்கிறத பேசிட்டு அப்புறம் விளக்கம் கொடுப்போம், 2 மணி கழிச்சு பேசுகிற மட்டும் சொல்லிவிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிர்வாகிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்களுக்கு ரசிகர்களுடைய ஆதங்கம், நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ரசிகர்களுக்கும் இதில் உடன்பாடு இல்லைங்கிற விஷயம் தகவல் வருது. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சுட்டு விஜய் சார் போகிறாங்க. போகும் பார்த்தோம்னா எல்லா பேருமே ரொம்ப ஷாக்கான ஒரு இதோடு உட்காந்துருக்காங்க. விஜய்க்கு புரிந்தது, சரி நம்ம இப்படி வந்துட்டு போனதான் எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா விஜயோட ஒரு விஷயத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, சில பேர் வந்து அந்த நடிகையை நான் தேவைப்பட்டால் என் அழுத்தம் கொடுத்தால் நான் வந்து பேரை சொல்லுவேன், செகண்ட் அட்டம்ப்டாக நான் வந்து பேர் சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயம். இதுதான் விஜய் அவர்களுக்கு ரொம்ப மாதிரி எமோஷனல் ஆக்கிட்டே இருந்தது. ட்ரிகர் பண்ணுது. அவரே சொன்னது வந்து என்ன பயமுறுத்துறாங்களோ, பிளாக்மெயில் மாதிரி போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப விஷயத்த அவர் திங்க் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இந்த முடிவு அவராக தனிப்பட்ட முறை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். இந்த திருமண விழாவுக்கு திரிஷா கூட்டது அவர் எடுத்த முடிவு, யாரும் சம்மந்தம் கிடையாது. பட் திடீர்னு தான் நீங்கள் சொல்லுவேன் எதுக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் தரப்புலேருந்தே நிறைய செய்திகள் வருது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதும் இருக்குது. நானே கூப்பிட்டு வர்றேன், பார்த்துருங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், இனி யாரும் பேச மாட்டீங்கள, சொல்லுவேன்னு சொல்கிறது மாதிரி ஒரே நோக்கத்தோடு தான் விஜய் திரிஷாவை கூப்பிட்டு வந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் இதில் யாருக்குமே உடன்பாடு இல்லை, நமக்கு உடன்பாடு இல்லை தான். பட்
இது எதற்காக வந்தது அப்படின்னா, அவரை வந்து மிரட்டல் மாதிரி போவும் தான் இந்த விஷயத்தை வந்து வெளில கொண்டு வந்துட்டார். இதுக்கு மேலே யார் பேசணுமோ பேசிங்க, பேசாமல் தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த சம்பவம் தான் அவருடைய ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்குமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. விஜய் சம்பந்தமா இது சம்பந்தமா கேட்கும்போது கூட, சார் நம்ம அதாவது இந்த நடந்த சம்பவம் எதிர்த்தரப்புல இருந்து நிறைய விமர்சனங்கள் வரும்னு நம்ம வந்து நினைக்கும்போது, அது சம்பந்தமா எதுவுமே வரல. வந்த ஃபோன் கால் பூரா பார்த்தோம்னா, என்கொயரி பூரா வந்து நம்ம ரசிகர்களும், தொண்டர்களும், கட்சியுடைய பல அந்தந்த தொகுதி நிர்வாகிகள்ட்ட இருந்து தான் நிறைய வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க. இதில் உடன்பாடு இல்லைன்றாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு விஜய் கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு மாதிரி நிர்வாகிகிட்ட கேட்ட ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இவர் வரும்போது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும் அதில். அப்போ விஜய் கேட்கும்போது பார்த்தா, சார் நான் இது எதிர்பார்க்கல, இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட நேரடியாக பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இப்போ விஜய் எதிர்பார்க்கல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் ஏதாவது பேசுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சது. தன்னுடைய ரசிகர்களும், தொண்டர்களும், மக்களும் இதை விரும்பலைங்கிறத வந்து அவர் அந்த நேரத்தில் தான் புரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். அப்போ இங்கே விஜய் எதுவுமே ஆனால் பேசலை. அவர் அன்றைக்கி பண்ணது அவருக்கு சரியாக இருக்கலாமே தவிர மற்றவர்களுக்கு அது சரியாக படலை. அது தவறாக தான் பட்டிருக்கு எல்லாருக்குமே. அப்போ இது சம்மந்தமாக பேசுவோன்னு மட்டுமே டிசைட் பண்ணிவிட்டு விஜய் வந்துட்டு தான் ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இன்னும் அவர் வரல, ரிலீஸ் ஆகி வரல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே நேற்று பேசின வீடியோவில் கூட ஒரு முடிவு எடுக்க போகிறான்னு விஷயத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இது இடையில வரும்போது, இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு மகளிர் தினம் இருக்கு இல்லையா? இப்போ அது சம்மந்தமாக பார்த்தோம்னா சில நிர்வாகிகளை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சென்டருக்குமே எல்லா பெண்களையுமே வந்து அந்தந்த ஒரு போஸ்ட்டில் கொடுத்து அவர்களை ஒரு சிறப்பு நேரடியாக அழைத்து விஜய் வந்து பேச போகிறார். பேசிட்டு அந்த வேலைகளில் இருக்குது, அதை முடிச்சிருவோம். இந்த உமன்ஸ் டே நிறைய பேரை நிர்வாகிகள் போடும்போது அது சம்மந்தமான விஷயம் முடிச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லிவிட்டு இப்போ அந்த வேலையில் இறங்கியிருக்காரு. இப்போ யூஸ்வலாக கட்சி வேலையில் கொஞ்சம் அதாவது இறங்கி வந்து அது பேசிகிட்டு இருக்காரு தினமும். இப்போ திருச்சியில் வேற 3வது மாநில மாநாடு போட போகிறாரு. ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி, மதுரை 2வது போட்டார். அந்த மாநாட்டுக்கு உள்ளது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வேண்டிய வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் டீம் சொல்லிவிட்டு, இந்த இடம் பாருங்கள், நீங்கள் அதை காவல்துறை அனுமதி பெறுங்க, அந்த விளக்கங்களை கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை முடியல இன்னும். விஜயும் திரிஷா அந்த மேட்ரை வந்து அது ரசிகர்கள் மத்தியில் கொழுந்து விட்டு தான் எரியுது. நம்ம பேசுனது கூட நம்மளுடைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. உங்களுடைய குரலாக தான் நாங்கள் நினச்சோன்னாங்க. அவருடைய குரலாக தான் நம்ம பேசியிருக்கோம். நேயர்கள் போட்ட கருத்துக்கள் அத்தனை பதிவுகளையுமே வந்து அங்கே மேலிடத்தில் பார்த்துட்டு தான் ஒரு தகவல் வருது. ஏன்னா சில விஷயங்கள் விஜய்கிட்ட வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுடைய மனப்பான்மையில் தான் இருக்கார். ஏன்னா ஒரு சம்பவம் வந்து வேலூரில் பேசும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அவருடைய எஸ்கார்ட் அவர் மேலே பேசும்போது முட்டி போட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. என்னதான் நீ 1/2 மணி நேரம் விஜய் பேசுகிறாங்க, முட்டி போட்டே உட்காந்துருக்கும் போது திடீர்னு, ஏன்னா அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு அவசரம் டக்குன்னு எந்திரிச்சு இறங்கி ஓடுற அப்படிங்கும்போது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அந்த அலர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். இந்த 30 நிமிடம் முட்டி போட்டு உட்காந்துட்டு அவசியம் இல்லை. ஒன்று விஜய்க்கு பின்னாடி நிற்க வைக்கலாம், இல்லை ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கலாங்கிற ஒரு கருத்தை நான் ஒரு சேனலில் பேசியிருக்கேன். நேரில் பார்த்தா தெரியும். இதை விஜய் எடுத்துக்கிட்டு தான் ஒரு தகவல் வருது. அப்போ இது சரியான பதிவாக இருக்குது அப்படின்னு தஞ்சாவூர் மீட்டிங்கில் அவரோட 2 எஸ்கார்டுக்கு சேரை போட்டு உட்கார வச்சுருப்பார். நீங்கள் தஞ்சாவூர் மீட்டிங்கில் பாருங்கள். அப்போது நம்ம எதை சொன்னாலுமே விஜய் கவனத்தில் போய்கிட்டு இருக்கு, பார்க்குறாரு. நேயருடைய கருத்து, ரசிகருடைய கருத்துக்களையும் அவர் எடுத்துக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை அவர் பண்ணும்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வந்து எடுத்துக்க மாட்டார், அதை எடுத்துக்குவார் இல்லையா? அதனால் இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து விஜய் வந்து ஒரு இறுதியான ஒரு முடிவை எடுக்கிறார். கிட்டத்தட்ட அந்த முடிவு தகவல் நம்ம வந்திருக்கு, நம்ம பொறுத்திருந்து இப்போ சொல்லுவோம். ஏன்னா இது சம்மந்தமாக வரும்போது நேரில் கேட்டதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் சொல்லியிருக்கோம், விஜய் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தா நீங்கள் இதை கடந்து போவீங்களான்னு கேட்டிருக்கோம். இப்போ விஜய் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் வருது. ஆனால் இந்த டைவர்ஸ் சம்மந்தமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி போனாருன்னா, இல்லை ஒருவேளை எலெக்ஷன் வரும்னு சொல்லி அடுத்த டேட் கேட்டு போனாலோ இது சம்மந்தமான விளக்கத்தை வந்து விஜய் தெளிவாக சொல்ல போகிறார். 20ஆம் தேதி கொடுக்க போகிறார். எஸ், அது என்ன கொடுக்க போகிறார், ஆனால் ஒரு போல்டான விஷயத்தை தான் சொல்ல போகிறார். அது மட்டும் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பட் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அவருடைய ரசிகர்களும், தொண்டர்களும், அவருடைய அன்பு வச்சிருக்கிற மக்களும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
அது எப்படி அவர் அதை நீங்கள் எடுத்துவீங்கன்னு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஏன் விஜய் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நம்மளும் விஜய் கிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் இது சம்பந்தமாக சொல்லும் போது கோர்ட்டில் இருக்கிறதுனால சில தவறான செய்திகளாக போயிடும். அதனால் கோர்ட்டு மூலமாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் அப்படிங்கிறத விஜய் சொல்லியிருக்கார். இப்போது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டுமே அவர் கூட இருக்கிற அந்த 3 பேர் அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயம் தயாராகிட்டு இருக்காங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அது என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வருது, கேள்விப்பட்டுருக்கோம். இது சம்மந்தமாக இன்னும் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த நேயர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது இந்த மனுவை கொடுத்தவங்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எஸ், நகர போறாங்க. அது என்னங்கிறத அடுத்த வீடியோல சொல்ல போறீங்க. ரொம்ப சிவியராக சீரியஸாக அவங்க இறங்க போகிறாங்க. அதில் அதாவது நம்ம 3 பேர் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு மேட்ரு இருக்குது. அடுத்த வீடியோ வேற மாதிரி இருக்க போகுதுன்றீங்க. எஸ், சில சில தகவல் நிறைய தகவல் வருது. நம்மளும் கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய குரலாக தான் நம்ம பேசுகிறோம். நமக்கும் ஆதங்கம் இருக்குது. விஜய் புது சேவையில் வந்ததுனால இந்த மக்களுக்கு அவர் நிறைய செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதை விட்டுட்டு இன்னொரு ட்ராக்கில் போகிறத விரும்பலை. இல்லை, ரசிகர்களும் விரும்பலைங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நம்ம நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் அது என்ன மாதிரியான வீடியோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோவுக்காக நானும் வெயிட்டிங் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. அந்த வீடியோக்காக நானும் வெயிட்டிங். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார்.